மாங்கல்ய தோஷத்தை நீக்கும் மங்களாம்பிகை. பருவ வயதை கடந்தும் திருமணமாகாமல் இருக்கும் ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு எந்த கோயிலுக்கு சென்றால் நமக்கு விரைந்து திருமணமாகும் என்று போகாத கோயில் இல்லை என்று கூறும் அளவிற்கு பல்வேறு ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் மாங்கல்ய தோஷத்தை நீக்கும் மங்களாம்பிகை எங்கே வீற்றிருக்கின்றாள், அவளது சிறப்பு என்னவென்று அறிந்திடுவோம். எங்கே இருக்கின்றாள்? திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் இடையாற்று மங்கலத்தில் உள்ள மாங்கலீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில்தான் மாங்கல்ய தோஷம் போக்கி திருமண பாக்கியத்தை தந்தருளும் மங்களாம்பிகை வீற்றிருந்து அருள் புரிகின்றாள். திருச்சி லால்குடி சாலையில் வாளாடியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும், லால்குடி ரயில் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும் இடையாற்று மங்கலம் அமைந்துள்ளது. இக்கோயிலில் சிவபெருமானை குறித்து மாங்கல்ய மகரிஷி என்பவர் கடுந்தவம் புரிந்து சிவபூஜைகள் செய்து வழிபட்டார். மாங்கல்ய முனிவரின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு நேரில் தோன்றி காட்சியளித்து அருள் புரிந்தார். மகரிஷியின் வேண்டுகோளுக்கிணங்க திருமண பாக்கியம் வேண்டி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு இங்குள்ள இறைவன் தந்தருள்வதாக நம்பிக்கை. உத்திரம் நட்சத்திரத்தில் அவதரித்த மாங்கல்ய மகரிஷி அகத்தியர், வசிஷ்டர் ஆகியோரின் திருமணத்தில் மாங்கல்ய தாரண பூஜை நடத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாலைகளை தாங்கி வானில் பறக்கும் அக்ஷதை தேவதைகள், மாங்கல்ய தேவதைகளுக்கெல்லாம் இவரே குருவாக திகழ்கின்றார். எனவே மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் தடைப்பட்ட திருமணத்தால் வருந்துவோர் இங்கு வந்து மாங்கல்ய மகரிஷிக்கு நெய்விளக்கேற்றி மாலை சாற்றி அவரின் பாதத்தில் ஜாதகத்தை வைத்து வழிபட வேண்டும். அதே போல மங்களாம்பிகை அம்மனுக்கும் மாங்கலீஸ்வரருக்கும் விளக்கேற்றி மாலை சாற்றி வழிபட விரைவில் திருமணவரன் தேடி வரும். திருமணம் உறுதியான பின்னர் கோயிலுக்கு திருமண அழைப்பிதழுடன் வந்து சுவாமி அம்மன் மாங்கல்ய மகரிஷியை வணங்கி அவர்களுக்கு அழைப்பிதழை வைத்து வணங்க வேண்டும். உத்திர நட்சத்திரத்தன்று இடையாற்று மங்கலம் கோயிலுக்கு வந்து மாங்கல்ய மகரிஷி, மாங்கலீஸ்வரர், மங்களாம்பிகையை வேண்டிக் கொண்டால் தடைப்பட்ட திருமணவரம் விரைவில் நடந்தேறும் என்பதற்கு அன்று வருகிற ஆயிரக்கணக்கானோரின் வருகையே சாட்சியாகும். மாங்கல்ய மகரிஷி யார் என்பதையும் அவர் எந்தெந்த முனிவர்களின் திருமணத்தை நடத்தி வைத்தார் என்பதையும் எல்லோரும் அறிந்திட செய்திருங்கள்.